இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 6 வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இன்றைய செய்தியின் தலைப்பு உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் அன்போடு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை தியானிக்க தியானிக்க நம்முடைய இருதயத்தில் நன்றியுள்ள உணர்வுகளும் நம்முடைய கண்களில் ஆனந்த கண்ணீரும் வருகின்றன. ஏனென்றால் இரவும் பகலும் அவ்வளவு கரிசனையோடு கூட ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிலவில் இருந்து வந்த பயங்கரமான குளிர்ச்சி நம்மை கடுமையாக தாக்கியது. இப்பொழுது சூரியனிடமிருந்து வருகின்ற கடுமையான வெப்பம் பலருடைய ஜீவனையே பறித்து கொண்டு போய்விடுகிறது. சன்ஸ்ட்ரோக் மூலமாக பலர் மரித்து போய் கொண்டிருக்கிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, மிகவும் வெப்பமாக இருந்தாலும் சரி, எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்முடைய ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் மிகவும் ஜாக்கிரதையாக நம்மை கண்காணித்து பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். இப்பொழுது அடிக்கிற வெப்பம் முற்காலத்தில் இருந்தது போல இல்லை. ஏனென்றால் வானமண்டலத்தில் உள்ள ஓசோன் என்கிற பாதுகாப்பு மண்டலம் வலிமை இழந்து வருவதனால் சூரிய வெப்பநிலை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இப்பொழுது அம்மை போன்ற நோய்கள் அநேக இடங்களில் வந்துவிட்டன. அதனால் ஜனங்கள் எல்லாரும் கடுமையான வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், தங்களுடைய வசதிக்காக சாலைகள் அமைப்பதற்காக, வீடுகள் கட்டுவதற்காக, தொழிற்சாலைகள் கட்டுவதற்காக மரம் செடி கொடிகள் எல்லாம் கூண்டோடு கூட அழிக்கப்பட்டுவிட்டன. அதனால் மோசமான புகை மண்டலங்கள் பெருகி நாம் வசிக்கும் இந்த பூமிக்கு பெரிய கேடுகள் இனிமேலும் வரும் என்று விஞ்ஞானிகள் பயப்படுகிறார்கள். விதவிதமான வியாதிகள், கட்டுப்படுத்த முடியாத கொள்ளை நோய்கள், உயர் ரக மருந்துகளினால் கூட காப்பாற்ற முடியாத பலவீனங்கள் மனுஷனை ஒவ்வொரு நாளும் தாக்கி கொண்டு வருகின்றன. உயிருக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகள் காணப்படுகின்ற இந்த நிலைமையில் நம்முடைய ஆண்டவரோ பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அவர். ஒவ்வொன்றையும் அதனதன் பாதையில் செவ்வையாய் ஓட வைத்துக் கொண்டிருப்பவர் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மை அன்போடு பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டுடைய அரவணைப்பில் அடைக்கலத்தில் இல்லாத மனுஷனுடைய நிலைமை பரிதாபமாக போய்விடும். ஏனென்றால் துன்மார்க்கமாய் நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி தன்னுடைய மனம் போன வாழ்க்கையில் யாரெல்லாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் ஆண்டோடமிருந்து கிடைக்காது. இந்த விஷயத்தை பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு எச்சரிப்பாக கூறுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவரிடம் சரியான உறவில்லாத பிள்ளைகள் பகலில் பறக்கும் அம்புகளும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்களும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்களும் கடுமையாய் தாக்கி அழித்து போட்டு விடுகின்றன. இவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் அடைக்கலமாகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் தம் சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்ளுவார். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகவுமாய் இருக்கும். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுவதின் ரகசியம் அதுதான். அவர் ஒருவர் தான் நமக்கு கண்மலையும் கோட்டையும் அடைக்கலுமான தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுடையவர் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் ஒரு நாளும் சேதப்படுத்தப்படுவதில்லை. அவரை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டோடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.